வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோ யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா ஜென் ரிவ்யூஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், யோகாவோட ஸ்டேஜஸை பற்றி பார்க்க போகிறோம். யோகா பண்ணுறதுனால நம்ம வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. யோகாவோட நன்மைகளை பற்றி இப்போ என்னென்னு பார்க்க போகிறோம். யோகாவில் மொத்தம் 8 ஸ்டேஜஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னென்னா யாமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணம், தியானம். ஓகேவா? இந்த 8 இதையும் பண்ணுறதுனால நம்ம வாழ்க்கையில் என்னென்னத்தெல்லாம் அடையலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். யாமம் என்ன பண்ணுதுன்னா கட்டுப்பாடு, ஒழுக்க பயிற்சி. இதை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருது. நியமம் தனிநபர் கட்டுப்பாடு. அடுத்து ஆசனம் பண்ணுறதுனால உடலை பல நிலையில் நம்ம நிறுத்தி உடல்நலமும் மனநலமும், அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலை சுறுசுறுப்பாகவும் நீண்ட ஆயுளோடவும் வச்சுக்கிது. இந்த ஆசனம் பயிற்சி ரொம்ப முக்கியமானது. அடுத்து என்னென்னா பிராணாயாமம்ங்கிறது என்னென்னா மூச்சு பயிற்சி செய்கிறதுனால நம்ம உடம்புல இருக்க எல்லா நாடி துடிப்பையும் நம்ம இந்த மூச்சு பயிற்சி மூலயமா கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகேவா? நம்ம உடம்புல 72,000 நாடிகள் நம்ம உடம்புல இருக்குது. இந்த மூச்சு பயிற்சி பண்ணுறதுனால நம்ம உடலும் மனமும் ஆரோக்கியம் பெறுது. ஓகேங்களா? அடுத்து என்னென்னா பிரத்யாகாரம்ங்கிறது என்னென்னா உலக ஆசையிலிருந்து விடுபடுதல். அடுத்து தாரணம் உருவ வழிபாட்டை மனதில் நிறுத்தி, அதாவது ஒரு கடவுளை நம்ம மனசில் நிறுத்திட்டு அதிலிருந்து நம்ம என்னதுன்னா அதில் நம்ம கட்டுப்பாட்டை இது வைக்கணும். ஓகேங்களா? அடுத்து தாரணை, தியானம், சமாதி. தேங்க்யூ.